3 சுண்டு மா எடுத்துருக்கிறேன். சரிதானே, எல்லாம் அரிச்சு வச்சாச்சு. மற்றது குழைக்கிறக்குரிய தண்ணி, தேங்காய் தேவைப்படும். மற்றது உப்பு தேவைப்படும். இல்லோ அப்போ என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு வீட்டில் பரோட்டா செய்ய போகிறோம். சரிதானே, எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். என்ன நோமலை எப்படி செய்கிறோண்டு. சரியா, வீட்டை இன்றைக்கு பரோட்டா செய்ய போகிறோம். சரிதானே, மழை தானே, இப்போ பரோட்டா ஒன்று சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்குரிய உப்பு தண்ணி 3 சுண்டு மா எல்லாம் அரித்து ரெடியாக வச்சாச்சு. சரியா, நாங்கள் இனி அதை பதமாக குழைக்கணும். அளவை தண்ணியை விட்டு, சரியோ, அளவை தண்ணியை விட்டு நல்ல பதமாக மெதுவாக குழைக்கணும். என்ன அவசரம் என்ன, அதுக்கு முன்னம் கையை கழுவணும். என்ன, குழைக்க முன்னம் வடிவாக சோப்பு போட்டு கை கழுவணும். சரியோ, உப்பு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அளவை விட்டு ஒரு பதமாக குழைச்சி எடுக்கணும். என்ன, எடுத்த அப்புறம் ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். நான் கடன் சர்வீஸ் இல்லை, ஆனால் செய்வேன். இவ்வளோ சாப்பிடக்கூடியதாக இருக்குது, நேக்கி வைக்கக்கூடாது, செத்துடும். சரியோ, மற்றது ஒரு பதமாக குழைச்சாச்சு. சரிதானே, இனி அதை மோதகம் மாதிரி உருண்டை அளவு குருட்டி எடுக்க வேணும். என்ன, கடையில் எதிர்பார்க்குற மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம், வீட்டில் செய்கிறது இப்படித்தான் இருக்கும். சரியோ, இப்போ உருண்டை ஒரு 5-6 உருண்டை வெறுமண்டு நினைக்கிறேன். சரிதானே, அந்த 5-6 உருண்டையும் அப்புறம் அதை புளிக்க வச்சுக்கிட்டு பேந்து போய் நாங்கள் இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு அவிய போட்டேன். நான் அதை எடுத்து ஏதாவது செய்வேன். சரியோ, அதையும் செய்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். என்ன, சரியோ, நிவாரன். நாங்களும் அந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் ஒன்று வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 2 உள்ளிப்பல், 4-5 பிஞ்சு மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் பதக்கி போட்டு இந்த மிளகாய் சரியோ இடிக்க போகிறோம். நான் இடிக்கிறது இவர் தான். நான் எடுத்து போடுங்க, மிளகாய் எடுத்து போட்டு இடிங்க. தான் இடிக்க போகிறானா, அப்போ கால் இடிக்க விட்டுக்கிறாரு. சரியோ, உள்ளி எடுத்து போடுங்கோ, 2 உள்ளியும். அது பறக்காது. அடுத்த பச்சை மிளகாய். இனி உருளைக்கிழங்கு. சரியோ, உருளைக்கிழங்கு ஏற்கனவே உப்பெல்லாம் அம்பிட்டு தான் அவிச்சு வச்சது. இதானே கொஞ்சம் கூட போட்டுட்டேன் போல இருக்குது. அப்போ காணாட்டி எடுக்கிறானே. ஓ சொல்லுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? ஈசன் உரலுக்குள்ள விழுந்து இடி பாட்டு செத்து போச்சு. பேக் உறக்கக்கூடாது. என்ன எச்சில் ஊத்துண்டு கொஞ்சம் அம்பருக்கு. என்ன, நான் தான் ஒன்றுண்டா எடுத்து போடுறேண்ணே, இடிச்சு கொண்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கும் சமைக்க பழக்கணும். சரியோ, மற்றது வேறு என்ன சொல்கிறது, சரி சம்பர் அடித்து முடிஞ்சுதா. மற்றது என்ன சொல்கிறது, மாற சொல்லி போட்டேன். சம்பர் இல்லை, இது ஒரு உருளைக்கிழங்கு ரோலுக்குள்ளே வைக்கிற மாதிரி. என்ன, இனி எல்லாம் முடிச்சாச்சு. உரைப்பு போட்டு குறைச்சி போட்டு அடி போடுப்பா இதுக்கு. சரியோ, இது நாங்கள் லைட்டாக தாளித்து வச்சது போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன, இது ஒரு இது ஒரு பேக்கெட்டு சொல்கிறேன். சரியோ, இது நான் மற்றபடியிலையும் இதில் விட்டு பரோட்டா சூடுறேன் நாங்கள். அதால் பிரச்சனை இல்லை. எண்ணெய் கிடாக்கு ஏற்கனவே இந்த நாள் விட்டது மடித்து போட்டு வைக்கிறோம். சரிதானே, பரோட்டான்னு சொன்னால் எண்ணெய் நல்லா இருக்கணும், இல்லாட்டி ஒட்டும் கையிட்டான். மற்ற அதுக்கு முன்னாடி சோப்பு போட்டு கை வருவோம். சரிதானே, இதுதான் பிடிச்சி வச்சோமா எல்லாம் பிடிச்சி ரெடி ஆகிடும். சரியோ, இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சின்ன கிண்ணம் இல்லாங்களாவது நான் தானே கழுவோம். அதனால் அதை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சேர்ந்து அடுத்த முறை உங்களுக்கு நாங்கள் 100 பரோட்டா செய்து காட்டுவோம். என்னடா இது, அது ஒரு சின்ன துண்டு. சின்ன சின்ன ஓட்டை கிடக்குதோ ரொட்டியில் பிச்சு தானே சாப்பிட போகிறோம். என்ன வீட்டில் செய்தால் அப்படி தான் இருக்குமே.
சரியோ இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு சரியா பரோட்டா ஒரு பரோட்டா ரெடி 1 2 3 4 5 6 ரொட்டிக்கு ரெடி பண்ணியாச்சு சரியோ இனி நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம் சரிதான் இது சுட்டு முடிஞ்சா சரி சாரி பிடிச்சி முடிஞ்சா சரியா நிப்பாட்டுங்கோ புள்ள சூடாயிட்டுது இனி ரொட்டி போட வேண்டியா போடுங்கோ சுட்டு எடுக்கட்டும் கூட நேரம் நான் சுட்டேன் எனக்கு பார்க்க கொஞ்சம் சொத்தியாக இருக்கும் சுட நேரம் ஆகிடும் என்னப்பா சிரிக்கிறேன் நீ மற்றவடம் பிரட்டேக்க சரியோ சரியா இனி வேகினா எடுக்க வேண்டியான் எடுத்து சாப்பிடுவான் பிளேண்டியும் அந்த உருளைக்கிழங்கு இடித்து வச்சதோட அதுக்கு என்ன பேர் வைக்கிறான் எனக்கு ஐயா பேரை சொல்லணும் சரியோ ஓகே இந்த பரோட்டா சுட்டா அது பெரிய மேசையண்டா அப்படி இருக்கா அமர்த்தி வைக்கணும் சரி அப்போ நான் சுட்டாக இருக்கும் ஓகே உருளைக்கிழங்கு பிரட்டை சரி சின்னாக்களுக்கு பசியண்டபடியாக வைக்க முதலே கொடுத்தாச்சு அந்த ரொட்டி அப்படி சரிதான் இந்த அதை மெல்லிசாக இப்படி வச்சு சாப்பிட்டு ஒரு பிளேண்டியும் குடிக்க வேண்டிய சரிதானே மறக்காமல் எங்களோட இதை இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம் சரியா டிகே ராவன் ப்ளோக் என்ன பாய்